இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூலிகை துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலைகள் எல்லாவற்றையும் நம்ம வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூட பூண்டு, பட்டை மிளகாய், புளி, மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி ஒரு துவையல், நம்ம மூலிகை துவையல் பண்ணுறோம். இது மழை காலத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் நல்லது. நமக்கு சளியும் பிடிக்காது, குழந்தைங்களுக்கும் சளி பிடிக்காது. இந்த மாதிரி அரைச்சி சுடு சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சளிலாம் சரியாயிடும். இப்போ குப்பைமேனி இலை, தூதுவளை இலை, முருங்கைக்கீரை இலை, இது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை மிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பூண்டு ஒரு 7 பல் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, புளி கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். இலையை போட்டு தூதுவளை இலை 1 கப்பு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்கீரை அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் குப்பைமேனி இலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மூலிகை கீரையின் மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளியை போக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி கீரையை நம்ம வதக்கி இந்த மாதிரி நம்ம துவையல் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனை இருக்காது. நெஞ்சு சளியெல்லாம் நீக்கிடும். இது எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். மழை நேரத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ஆறுனதும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம துவையலாக அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த துவையல் ரொம்பவே நல்லது. மருத்துவ குணம் நிறைந்த துவையல் இது. இதை நல்ல சுடு சாதத்தில் இந்த துவையலை நம்ம போட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனைலாம் போயிடும். பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.